வணக்கம். இன்றைக்கி உடம்பு வலியெல்லாம் போக்குறதுக்கான ஒரு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் சுக்கு, ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி, வெங்காயம், தக்காளி, பூண்டு இவ்வளோ தான் தேவை. இதை வச்சு உடம்பு வலி எப்படி போகும் அப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் நல்லெண்ணெய் இந்த சுக்க எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். சுக்கை வறுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போது மிளகை வறுத்துக்கலாம். இப்போது ஜீரகத்தையும் அதில் போட்டு வறுத்துக்கிறேன். இப்போது சுக்கு, மிளகு, ஜீரகம் இது மூணுத்தையும் ஒரு கல்வந்தத்தில் போட்டு இடிச்சிக்கலாம். சுக்கு அதை இப்படி இடிச்சிக்கலாம். மிளகு, இப்போது இடித்த பவுடரை இதில் எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ குழம்பு வைக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் வடகம், வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி வதங்கிறதுக்குள்ளார இந்த புளியை கரைச்சிக்கலாம். குழம்புத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், உப்பு, இப்போது கூட்டி வச்ச குழம்ப அதில் ஊற்றிடுறேன். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இந்த அரைச்சி வச்ச பொடியை மிளகு, ஜீரகம், சுக்கு அதை அப்படியே இதில் போட்டுடலாம். நல்லா சுக்கு, மிளகு, ஜீரகத்தோட வாசனை சும்மா மூக்க ஜிவ்வுன்னு இழுக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. இதை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது உடம்புல உள்ள வலி அத்தனையும் சரியாயிடும். இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் விழுது அதில் ஊற்றிடலாம். இப்போது இறக்கி வச்சுட்டு கொத்தமல்லியை அது மேலே அப்படியே தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், சுக்கு, மிளகு, ஜீரகம் குழம்பு ரெடி. இது உடம்பு வலியை சுத்தமாக போக்கிடும். ஆரோக்கியமான குழம்பு. எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.